வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பாரு ஃபேன்ஸை மீட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக போகிற போக்கில் எல்லாருக்குமே காரில் ரோட்டில் மீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. மக்கள் அவ்வளோ வரவேற்பு கொடுத்துருக்காங்க பார்வதிக்கு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பெரிய மாலை வரவேற்பு, எங்கள் வீட்டு பெண்ணு சொல்லி ரொம்ப என்ன சொல்கிறது, பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க பாரு. அப்புறம் கலாட்டா சேனலுக்கு பாரு அவங்க அம்மாவும் பேட்டி கொடுத்துருந்தாங்க. பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய கேள்விலாம் கேட்டுட்டு இருந்தாங்க, எப்போ கல்யாணம் பாருக்கும் கமருதீனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி காமிச்சாங்க. அந்த கண்ணில் அடிபட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த வீடியோலாம். அப்போ கமருதீன் எப்படி பார்வை கவனிச்சுக்கிட்டாங்க அப்படி இப்படின்ட்டு அது பார்க்க முடிஞ்சுது. அப்போது அதை பார்த்துட்டு சொன்னாங்க, என் பொண்ணு இப்படி அடிபடும்போது எனக்கு நிஜமாவே ஒரு தாயாக நான் ரொம்ப கலங்கிட்டேன். இப்போ கண் ரொம்ப உள்ளே வீங்கி போய் ரொம்ப அப்படி இருக்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் இருந்தது. பாரதியோட பாட்டு தான் எனக்கு ஃபுல்லாக எனக்கு மைண்டில் இருந்தது. என் பொண்ணு இதுலேருந்து வெளியில் வந்துடுவா அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி கமருதீன் ஒரு தாயாக அவளை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. அவனுக்குள்ளேயும் ஒரு குழந்தையாகவும் ஒரு தாய்மையும் நான் உணர்ந்தேன் அந்த இதில் அப்படின்னு சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் சொன்னாங்க, ஒரு கமருதீனுக்குள்ளே ஒரு பெண்ணையும் பார்வதிக்குள்ளே ஒரு ஆணையும் என்னால் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மா அந்த துணிவே சக்தி அந்த பாட்டெல்லாம் பாடினாங்க. அது கேட்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் டாஸ்க்கை பற்றி சொல்லுங்கள், இந்த கார் டாஸ்க்கை பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. அப்போ சொன்னாங்க அவங்க, என் பொண்ணு அந்த இடத்துல அப்படி ஒரு இது நடந்துருச்சு. அது கேமு தான். பட் இருந்தாலும் அந்த கேமுக்கு அப்புறம் அந்த சாண்ட்ரா கீழே விழுவாங்க பார்த்தீங்களா, அது நடந்ததுக்கப்புறம் பார்வதி அந்த காரில் யாருமே உட்காரவே விட்டுருக்க மாட்டாங்க. திவ்யாலாம் பேசி 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 அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணு பதிலடி கொடுத்தா. நான் ஒரு 12 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவள் சும்மா இல்லை, பதிலடி கொடுத்துட்டு தான் என் பொண்ணு அந்த காரை விட்டு இறங்குனதில் நான் ஒரு அம்மாவாக ஹாப்பியாக இருக்கேன். அதே மாதிரி என் பொண்ணு இந்த ரெட் கார்டு வாங்கி வெளியில் வந்தப்போ கூட எனக்கு அவள் தோற்றுட்டு வந்த மாதிரி தெரில. அவள் நல்லா ஜெயிச்சுட்டு ஒரு பாரதி கண்ட ஒரு புதுமை பெண்ணாக தான் நான் பார்த்தேன் அவளை. அவள் தலை குனிஞ்சோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசிங்கப்பட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல. அவள் தைரியமாக பாரதியோட இதை தைரியமாக மனசில் வச்சுக்கிட்டு அவள் வெளியில் வந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். தலை நிமிர்ந்து நேர்கொண்ட பார்வையாக அவள் வர்றதை நான் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியானேன் அப்படின்னு சொன்னப்போ, அப்போ பார்வதி சொல்கிறாங்க, இப்போ இந்த கார் டாஸ்க்கு அப்படி நடந்தது தப்பு தான். பட் ஆனால் எல்லா கேமும் அப்படி தான் நடந்திருக்கு. இங்கே மற்றவங்க பண்ணுறத விட பாரு பண்ணுறத தான் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு ரெட் கார்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்கன்றத நான் அந்த இடத்துல உணர்ந்தேன். மற்றவங்க பண்ணியிருந்தா அது டேக் இட் ஈஸியாக போயிருக்கும். பாருன்றதுனால தான் இது இவ்வளோ தூரம் ரெட் கார்டு வரைக்கும் போயிருக்குது அப்படின்றத நான் பார்த்தேன். அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க, என் பொண்ணு ஆட்டத்தில் தோற்றுருக்கலாம். பட் ஆனால் மக்கள் மனசில் அவள் இன்னமும் மக்கள் செல்வியாக இருக்கான்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதை விட சந்தோஷம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்னும் மோட்டிவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், வணக்கம்.